குடும்பத்தோடு தான் நான் பேசுவேன். எங்களுக்கு நானே என் வீட்டுக்கார லவ் மேரேஜ் தான் மேடம் பண்ணோம். சரிங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு திருமணமாகி? 14 வருஷம் ஆச்சு மேடம். ஓகே. உங்கள் வயசு என்னம்மா இப்போ? எனக்கு வயசு 29 மேடம். 29 வயசாச்சு, 14 வருஷம் திருமணம் ஆயிடுச்சு. அப்போ 15 வயசுல ஆமா மேடம். லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். இருக்கட்டும், 15 வயசுல போய் திருமணம் பண்ணுவீங்களா? அது இந்த காலத்து பொண்ணு, 90ல் பிறந்திருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸு? 5 வருஷம் மேடம். உங்களுக்கு 15 வயசு, அவருக்கு 20 வயசு. ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்க? யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்களுக்கு? யாரும் கல்யாணம் நாங்களா தான் மேடம் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணோம். சரி சொல்லுங்க. அது இப்போ நல்லா தான் மேடம் பார்த்தாங்க, வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த இப்போ வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணோட பழக்கமாயிடுச்சு மேடம். பழக்கமாகி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியாது மேடம் பழக்கமானதே. சரி, இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்கு மேடம். பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி, இப்போ அந்த பொண்ணோட என்ன, அந்த பொண்ணு என்ன வயசு, அது என்ன பண்ணுது? அதுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குங்க மேடம். அது கூட இப்போ ஒரு பழக்கமா இருக்காரா? ஆமா மேடம், பழக்கமா இருந்து கண்டுபிடிச்சு சத்தம் போட்டேன். எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சத்தம் போட்டான். சரி, இப்போ உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை செய்யறாரு? ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்க்குறாங்க மேடம். வீட்டுக்கு காசெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாரா? அதெல்லாம் கொடுக்குறாங்க மேடம். சரி, இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. முதல்ல அந்த பழக்கமான இப்போ 1 வருஷமா பழக்கமா இருந்துக்கு மேடம். எனக்கு தெரியல, சம்பளம் எதுவும் கொடுக்கல. நான் அதுலயே கண்டுபிடிச்சேன் மேடம். சம்பளம் எதுவும் கொடுக்காம இருக்கவும், வீட்டுக்கு வர்றதில்ல, பிள்ளைகளை பாக்குறது இல்ல, என்கிட்ட பேசுறது இல்ல. நல்லா பேசிக்கிட்டு அதுல இருந்து கண்டுபிடிச்சுதான் நான் அவங்களுக்கு தெரியாம அந்த பிள்ளை வீட்டுக்கு அந்த போன் நம்பர் கண்டுபிடிச்சு போய் சத்தம் போட்டு எல்லாம் பண்ணோம். இப்ப தனியார் தஞ்சாவூர்ல தனியார் கம்பெனில இப்ப தனியா வேலை பாக்குறாங்க. சொல்லுங்க. அங்க தனியா இருக்காங்க மேடம். தனியா இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் சந்தேகம். சொல்லுங்க. அங்க இருக்காங்க மேடம். ஆனா நான் அப்படி இல்ல, இனிமேல் நீ என் பிள்ளைகள் தான், நான் ஒழுங்கா இருக்கேன் வைக்கிறேன்றாங்க மேடம். ஆனா அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுட்டு இருக்காங்களா, நீ தான் என்னை டார்ச்சர் பண்ற, நான் ஒழுங்கா தான் இருக்கேன், நீ தான் என்னை டார்ச்சர் பண்ற, உன்னோட இருக்க விருப்பம் இல்ல, அப்படி இப்படின்னு என்னை காயப்படுற மாதிரி. உங்களுக்கு உங்க வீட்டுக்கார விட்டா வேற நினைப்பே கிடையாதா? வேற டெய்லி காலையில எந்திரிச்சிட்டு என்னென்ன வேலை செய்வீங்க? எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 5:30க்கு எந்திரிப்பேன் மேடம். பிள்ளைகளை கிளப்புவோங்க, ஸ்கூலுக்கு கிளப்போம். நான் இங்க வேலைக்கு போறேன் மேடம். நான் சரி, பிள்ளைங்க எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவாங்க? 8 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. நீங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க? நான் 9 மணிக்கு போவேன் மேடம். 9 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. சரி, வந்துடுவீங்க. பசங்க எத்தனை மணிக்கு வரும்? பசங்க 5 மணிக்கு வருவாங்க. தானாவே வந்துடுவாங்களா? வந்துடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட அப்படிலாம் செஞ்சு கொடுப்பீங்களா? ஆமா மேடம். சரி, உங்களுக்கு சரியா வேலை கரெக்டா இருக்கும்ல வீட்டில்? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களே நீங்க? நான் மாசம் ஒரு நாளைக்கு 200 தான் மேடம். ஒரு நாளைக்கு 200 நல்ல பணம் தானேம்மா? சரி சரி, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் சமைக்கிறீங்க, வீட்டு வேலை பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிறீங்க. உங்கள் கணவர் உங்ககிட்ட டெய்லியும் பேசுவாரா? இல்லை மேடம், இப்போ தனியாக தஞ்சாவூரில் தான் மேடம் இருக்காங்க. டெய்லி ஆனால் ஒரு நாளைக்கு நான் ஃபோன் பண்ணாலுமே போன வை, நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க மேடம். சரி, ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை மேடம். சரி, வீட்டுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வராரு? வாரத்துக்கு 2 நாள் தான் மேடம் வராங்க. வாரத்துக்கு 2 நாள் வராரும்மா, அப்புறம் என்னம்மா? தஞ்சாவூர்ல இப்போ தஞ்சாவூர்ல இப்போ வேலை பார்த்து இப்போ ஒரு 2 மாசம் தான் மேடம். அது அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க போயிருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் மேடம் இருக்கேன். சரி, எவ்வளவு நேரம் ஆகும் தஞ்சாவூர்ல இருந்து உங்க ஊருக்கு வரதுக்கு? அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அங்கிருந்து வர எப்படியும் ஒரு 8 மணி நேரம் 9 நேரம். 8 மணி நேரம் 9 மணி நேரம் டெய்லியாம்மா வர முடியும்? வாரத்துக்கு 2 தடவை வரதே பெரிய விஷயமாச்சும்மா. உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. வாரத்துக்கு 2 தடவை வராரு, அதுக்கப்புறம் என்ன வரும்போதெல்லாம் சண்டை போடுவீங்க போல. அதனால தான் அவர் விலகி போறாரு. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இப்போ அந்த பொண்ணோட ஒரு பழக்கம் இருந்துச்சு, அது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உனக்கு தான் உண்மையா இருக்கேன்னு உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. ஆனா முடிஞ்சிச்சுங்கிறாங்க மேடம். ஆனா முடிக்கல மேடம். போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு தான் மேடம் இருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து பார்க்குறாரு, இப்போ உறவுல இருக்காரு, நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா திருப்பி உங்ககிட்ட வருவார்.
ஓகே, நீங்கள் வந்து அன்பாக இருந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு எரிச்சல் படாமல் சந்தோஷமாக நீங்கள் குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் திருப்பியும் வந்து அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வந்துடுவார். நீங்கள் சின்ன 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 பழைய விஷயங்களை பேசிட்டு ஏன் அப்படி பண்ணேன் ஏன் அப்படி பண்ணேன் ஏன் அப்படி பண்ணேன் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போயிடுவாங்க ஆம்பளைலாம். சரி மேடம். அதனால் இப்போ வர 2 நாளைக்காவது எதை பற்றியும் பேசக்கூடாது. வந்தாங்கன்னா அந்த 2 நாளைக்கு உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு போடணும். அவர் உங்களுக்கு வேணுமா வேணாமா? உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கார் வேணுமா வேணாமா? வேணும் மேடம். அப்போ உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு வேணும்னா அன்றைக்கி அழுமூஞ்சி மாதிரி இப்படி அழுகக்கூடாது. அன்றைக்கி நல்லா க்ளீனாக நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஹாப்பியாக நல்லா சமைச்சு வச்சுட்டு பசங்க கூட ஹாப்பியாக இருந்துட்டு அந்த 2 நாள் அவர் கெஸ்ட்டு மாதிரி நிம்மதியாக அவர் வந்துட்டு போனோம். அப்போ அவருக்கே ஃபீலிங் வரும், அப்போ அடி வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்குப்பா அப்படின்னு அந்த நினப்பு அவர் திருப்பி திருப்பி வரவழைக்கும். அப்போ ஜாஸ்தியாக அடிக்கடி வருவார். அப்புறம் உங்களை விட்டு பிரியாமல் இருப்பார். புரியுதா? ஹலோ, அவங்க லைன் சரி மேடம். அதை மாதிரி தான் உங்கள் மனசை கொண்டு வரணும் கிட்ட. நீங்கள் வந்து சும்மா சண்டை போட்டு விரட்டி அமிச்சிங்கனாக்கா அவ்வளோதான். செய்த தவறையே சொல்லிட்டு இருந்தாக்கா அப்புறம் திருப்பி அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரியே சரி நான் கெட்டவன் தானே நான் கெட்டவனாகவே இருக்கேன் போன்றுவாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சரி மேடம். ஓகே.